ஒரு நாள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறவர்களை தான் அதிகமாக பாதிக்குது. கட்டுமானத்தில் அல்லது நம்ம மனுஷனால கட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் போய் உள்ள தங்குறதுனால தான் இவ்வளவு பேர் மரிச்சு போறாங்க. இதே இது நம்ம குடிசைகளில் வாழ்ந்திருந்தா நம்ம எப்படி இருக்கலாமா? பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த கான்கிரீட்டை தலைக்கு மேலே இவ்வளோ வெயிட் போடுறதுனால இதான் ஒரு நிலநடுக்கம் வந்தால் மொத்தமாக விழுந்து என்ன பண்ணுது, எல்லாரையும் நசுக்கி சாகடிச்சிருது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பார்க்க நல்லதாக இருந்தது. அப்போ எனக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. சரி, இப்போ நம்ம கான்கிரீட்டை விட்டு வெட்ட வெளியில் போய் வாழலாம் அப்படின்னு போனால் அங்கே சொல்கிறாங்க குளோபல் வார்மிங்ன்றாங்க இல்லையா? ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்து விட்டது, அந்த வெயிலில் போய் இருந்தால் எல்லா வியாதியும் வரும். சரி, இப்படி தான் வெயில் இருக்கிற இடத்துல தான் பாதிப்பு வருதுன்னு கடல் ஓரமாக போனால் அங்கே சுனாமி வருதுன்றாங்க. ஆக மொத்தம் எங்கேயுமே என்ன பண்ண முடியல. சரி, அப்போ இதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் வாழலான்னு பார்த்தா போன மாதம் செய்தி கேள்விப்படுறோம், ஹாலிவுட் பக்கத்தில் ஏக்கர் ஏக்கரா காடெல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு அதில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து பல பல கோடி சொத்துக்கள் என்ன ஆனதான் முழுவதும் அழிஞ்சு போனது. எல்லாமே எதனாலன்னு கேட்டால் காட்டில் வந்த தீ. காட்டுலேயும் வாழ முடியல, வனாந்திரத்திலையும் வாழ முடியல, கடற்கரை அருகிலையும் வாழ முடியல. நதி பக்கம் உட்காந்தா வெள்ளம் வந்துடுது. அடுக்குமாடி கட்டடத்தில் போய் வாழ்ந்தா அது ஆடி என்ன பண்ணுது, மேலேந்து விழுது. ஆக மொத்தம் பார்த்தா இந்த உலகமே எப்படிப்பட்ட உலகமா இருக்குன்னா ஒரு உடைந்து நொறுங்கி போன உலகம் போல இருக்கு. அதற்குள்ளே வாழ்வது ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கு. நான் நினைக்கிறேன் உலகம் மாத்திரம் உடைஞ்சு போகலைங்க, நொறுங்கிற ஒரு நிலையில இல்லை. நம்ம ஒவ்வொருட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அநேக வேளை நொறுங்கிற ஒரு நிலையில தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆபத்துகளை சந்திக்கிறது. நம்ம இருக்கிற சில பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா we have broken bodies. சிலருடைய சரீரங்கள் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கு. நான் சொல்லுகிறது எதை பற்றி சொல்கிறேன் என்றால், வெறும் எலும்புகள் நொறுங்கிறத பற்றி நான் பேசல. ஆனால் அநேகருடைய சரீரங்கள்ல பல பல வியாதிகள், கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்து மனிதனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ரொம்ப வேதனைக்குள்ள மாற்றி விடுகிறது. நான் நினைக்கிறேன் உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேதனை இருக்கு. கை வலியோ, கால் வலியோ, வயிற்று வலியோ, இடுப்பு வலியோ, தலைவலியோ, கண்ணு வலியோ, ஒவ்வொரு பார்த்து பார்த்தா தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா தனித்தனியாக எல்லாருக்கும் என்ன இருக்கு, சிலருக்கு உள்ளுறுப்புகள், சிலருக்கு வெளி உறுப்புகள் இல்லையா, தோல்ல வியாதி, என்னென்னமோ வியாதிகளுக்கு. இந்த சரீரத்தை பார்த்தாலே நம்முடைய சுகவீனத்தினால சரீரமே நொறுங்கி போனது போல நம்ம வாழ்க்கையில உணர்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில சரீரம் சுகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அவங்களுடைய உணர்ச்சிகளில் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆள் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க பார்க்குறக்கு, ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. பலவிதமான பயங்கள், கலக்கங்கள், நிச்சயமற்ற நிலைகள், பதட்டங்கள், இதனாலே அவங்க இருதயங்கள் நொறுங்கி போனதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தா broken relationships, அவருடைய உறவுகள் நொறுங்கி போய் கிடக்கிறது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சமாதானம் இல்லை, ஒரே குடும்பத்திற்குள்ள பிரிவினைகள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான போராட்டங்கள். சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நல்லா ஒரு திருமணத்தை ஆரம்பிச்சு குடும்பத்தை நடத்திட்டு போகும்போது நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்து ஆரம்பிக்கிறோம்னா, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகமீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்மை வைத்திருக்கும் வாழ்நாளெல்லாம் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு தான் வாக்கு. வாழ்நாள் எங்க தொடருது? ஒரு வாரத்தையே சில பேர் தாண்ட முடியல. வெளிநாடுகள்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. என்ன கொடுமையா இருக்குது. உறவுகள்ல என்ன இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. ஒரு முறை ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்டிருந்தேன். 18 வருஷம் 2 பேர் லவ் பண்ணாங்க. 18 இயர்ஸ் அப்படியே உருகி லவ் பண்ணாங்க. 18 வருஷம் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாரிச்சாங்க. 2 வீட்டு சைட்லையும் அப்பா அம்மா ஒத்துக்கொள்ளலை, சொந்தங்கள் ஒத்துக்கொள்ளலை, கூட பிறந்தவங்க ஒத்துக்கொள்ளலை, யாருமே ஒத்துக்கொள்ளலை. 18 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி 18 மாசம் தாண்டலை, என்கிட்ட நிற்கிறாங்க, பாஸ்டர் இவரோட வாழவே முடியாது. ஏம்மா 18 வருஷம் லவ் பண்ணன்ற, பின்னாலேயே ரத்தத்திலே கடிதம் எழுதினேன், என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா செத்தே போவேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணலன்னா, இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு கல்யாணமே வேணான்னு அப்பா அம்மா மிரட்டினேன். இப்போ என்னப்பா வாழ்க்கையே வேணான்ற? இது என்ன வாழ்க்கைன்னு கேட்டால் நொறுங்கி போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய உலகமும் நொறுங்கி இருக்கு. நம்முடைய வாழ்க்கைகளையும் பார்த்தீங்கன்னா பல நிலைகளில் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். சில வேளையில பார்க்குறோம்,
எதுவுமே நம்பத்தக்க விதமாக இல்லையே. நம்ம வந்து சில தடவை ஒரு பனிப்பாறையில் நடக்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் வாக்கிங் ஆன் ஐஸ். எதுவுமே ஸ்டேபிளா இல்லை, எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லை, எதுவுமே வந்து ஷியூரிட்டியை கொடுக்க மாட்டேங்குது, எதுவுமே நிச்சயத்தை கொடுக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு நொறுங்கிய ஒரு உலகத்தில் நாம் எல்லாருமே வாழுகிறோம். இந்த நொறுங்கின வாழ்க்கையில ஒரு நொறுக்குதல் வந்து ரொம்ப வேதனையானது. என்ன தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயம். உடம்பு சரியில்லை கூட ஒரு டாக்டர்கிட்ட போயிடலாங்க, போய் மாத்திரை ஏதாவது வாங்கி போட்டு வலியை நிறுத்திடலாம். வீடு ஏதாவது கிராக் விட்டுருச்சா ஒரு மேஸ்திரியை கூட்டு வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கார் நொறுங்கி போச்சுன்னா கூட ஒரு கராஜில் கொண்டு விட்டு ஏதாவது சரி பண்ணலாம். நொறுங்குண்ட இருதயத்தை யாருங்க சரி பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு கை தெரிந்த நிபுணர் யாராவது இருக்கிறாங்களா? ஒருவருமே இல்லை. நொறுங்குண்ட இருதயம் வரும்போது நம்ம யார்ட்டையாவது போனால் கொஞ்ச நேரம் கூட இருந்து விட்டு விலகி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நொறுங்குண்ட இருதயத்தை யாரால் தாங்க முடியும்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 18:14 வாசிக்கும் போது ஞானி சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவின்றது முறிந்த இருதயம். உடைந்து போன இருதயத்தை யாரால் தாங்க முடியும்? யாரால் தாங்க முடியுமா? யாராலையும் தாங்க முடியாது. நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையினுடைய இருதயம் வந்து நொறுங்கி போகிறது வந்து ரொம்ப துக்கமான ஒரு காரியம், வேதனையான காரியம், தாங்க முடியாத ஒரு காரியம். நான் நினைக்கிறேன் ஒரு பாத்திரத்தை போல தான் நம்முடைய இருதயம். ஒரு பாத்திரம் உடஞ்சிருச்சு வச்சுடுங்களேன், அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம ஊற்றி வைக்கிற எல்லாமே உள்ள இருக்க முடியாது, அது வெளியே வழிஞ்சிரும். அதோடைய கெப்பாசிட்டி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? அது ஒரு லிட்டர் பிடிக்கிற ஒரு பெரிய பாத்திரமா இருந்து அது மட்டும் நொறுங்கிருச்சு அப்படின்னா, அந்த நொறுங்கின பாத்திரத்தில் மிச்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில எம்எல் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அத்தனையும் வீணா போயிடும். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கும் போது பாருங்க, அவனுக்கு இருக்கிற எவ்வளவோ திறன்கள் எல்லாம் வேஸ்டா போய் அவனால் எதுவும் செய்ய முடியாதபடி அற்பமான காரியங்களை செய்து பலவீனப்பட்ட நிலையில் அவன் மாறி போகிறான். நொறுங்குண்ட இருதயம். நான் நினைக்கிறேன் இந்த நொறுங்குண்ட இருதயம்ன்றது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. இருதயம் மட்டும் நொறுங்குண்டுருச்சுன்னா எல்லா பகுதியும் ஒவ்வொன்றா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, முறிந்த ஆவியோ எலும்புகளை கூட உலர பண்ணுமா. எலும்பை வந்து காய வச்சிருமா. இட் will dry up the bones. a broken heart. இருதயம் வந்து சரீரத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நீதிமொழிகள் 4:23 வாசிக்கும் போது ஞானி சொல்லுவார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். நான் பாருங்க நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே நம்முடைய இருதயம் உடையக்கூடாது, நம்ம வாழ்க்கை வந்து நொறுங்கிடக்கூடாது, மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், அதுக்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நம்ம ஈடுபடுறோம். மனசை வந்து அங்கங்கே நம்ம அலையபாய விட்டுறக்கூடாது, நொறுங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு உற்சாகப்படுத்துறதுக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். அநேக வேளையில் இத்தனை செய்தும் பரிதபிக்கத்தக்க விதமாக நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது, நொறுங்கி போகிறது. வாழ்க்கைகளில் வேதனைகள் முடிவில்லாமல் மாறிவிடுகிறது. இந்த இருதயம் நொறுங்குண்டு போகிறதை குறித்து நான் இன்றைக்கு தியானித்த பொழுது, இந்த நொறுங்குண்ட இருதயத்தின் பக்கத்தில் கர்த்தர் வந்து நிற்கிறார் என்றது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கிறார்? சமீபமாய். God is close to the broken hearted. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருந்து அவர்களை சந்திக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. அப்போ நம்ம உடைந்த உள்ளத்தோடு இருக்கும்போது கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை விட்டு தூரமாக இராதபடி நெருங்கி வருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார்.